லார்ட், glory to God. ஓகே, சோ இந்த நாட்களில நீங்க எல்லாரும் ரொம்ப பிஸியா இருப்பீங்க. ஆன்லைன் கிளாஸ், அது மட்டும் இல்லாம காலேஜ் அண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம் மாறுற பிள்ளைங்களா இருக்கட்டும், செலக்ட் பண்றதுல கொஞ்சம் ஒரு குழப்பத்தோட, இது இந்த காலேஜ் செலக்ட் பண்ணலாமா, அந்த ஸ்கூல் செலக்ட் பண்ணலாமா, இந்த குரூப் செலக்ட் பண்ணலாமான்ற ஒரு குழப்பத்துல இருப்பீங்க. செலக்ஷன்ல வந்து ஒரு என்ன பண்றதுனே தெரியாம முழிச்சிட்டு இருப்பீங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டைம். நீங்க செலக்ட் பண்றதுல தப்பு பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமா உங்க பின்னாடி உங்க ஃபியூச்சர்ல நீங்க அதை குறித்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. சோ இன்னைக்கு காட் என்ன பேசுறாருன்னா இத குறித்து தான் பேசுறாரு, செலக்ஷன். சோ நீங்க செலக்ட் பண்ற விஷயம் என்னன்னா எப்படி செலக்ட் பண்றீங்க? ஒருவேளை உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஆகட்டும், உங்களுடைய தனிப்பட்ட விஷயம் ஆகட்டும், அதை செலக்ட் பண்றதுல கவனம் இருக்கணும். ஏன்னா சில வேலையில நிறைய பிள்ளைகளை நான் பார்த்திருக்கேன். ஐயோ நான் தப்பான பர்சனை செலக்ட் பண்ணிட்டேன்க்கா, இன்னைக்கு நான் ரொம்ப ஃபீல் பண்றேன்னு எத்தனையோ பிள்ளைங்க என்கிட்ட அழுதுருக்காங்க. சோ தப்பான ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணிட்டேன், அதனால என்னால படிக்க போக முடியலன்னு ஃபீல் பண்ணவங்க பார்த்திருக்கேன். தப்பான சப்ஜெக்ட் எடுத்துட்டேன், அதனால வந்து ஃபீல் பண்ணி எனக்கு நிறைய அரியர் விழுந்துச்சுன்னு ஃபீல் பண்ணவங்க பார்த்திருக்கேன். பாருங்க, இன்றைய நாட்களில நீங்க வந்து ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கீங்க. செலக்ட் பண்ற விஷயத்துல நீங்க தப்பா செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய லைஃபே வந்து எல்லாத்துலயுமே பாதிக்கப்பட்டுடும். அப்போ நம்ம என்ன செலக்ட் பண்ணணும், எப்படி செலக்ட் பண்றதுல கவனமா இருக்கணும். பாருங்களேன், உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தை நான் வந்து ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நீங்க சின்ன வயசுல இருந்து செலக்ட் பண்ண விஷயங்கள்லாம் நீங்களா செலக்ட் பண்ணீங்களா? உங்க ட்ரெஸ் போடுறதாகட்டும், சாப்பிடுற விஷயமாகட்டும், இல்ல ஸ்கூல்ல சேர்ந்ததாகட்டும், இல்ல அது எல்லாம் பேரண்ட்ஸ் பார்த்து 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 என் பொண்ணுக்கு இது கரெக்டா இருக்கும், என் பையனுக்கு இது கரெக்டா இருக்கும்னு அவங்க செலக்ட் பண்ணதுக்கு தான் நம்ம வந்து போட்டுட்டு இருந்தோம். நீங்க எல்லாத்துலயும் அதுலதான் வளர்ந்தீங்க. நாட்கள் ஆக ஆக உங்களுக்கு அறிவு பெருக பெருக நீங்க இந்த காலகட்டத்துல என்ன ஆயிட்டீங்கன்னா செலக்ஷனை உங்களுடைய முடிவா எடுத்துட்டீங்க. இல்ல எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் வேணும் அப்படின்னு செலக்ட் பண்றதுல பிடிவாதமா இருக்கீங்க. இல்ல எனக்கு இந்த காலேஜ் தான் வேணும்னு பிடிவாதமா இருக்கீங்க. இல்ல இந்த பாய் ஃப்ரெண்ட் தான் வேணும், இந்த ஃப்ரெண்டோட தான் நான் இருப்பேன் அப்படின்னு செலக்ஷன்ல நீங்க முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இது தப்பா, அப்படி தப்பா ரைட்டான்னு கேட்டா மோர் தென் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சோ எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்ற விஷயம் என்னன்னா, நாம செலக்ட் பண்றது அனுபவம் இல்லாத போது செலக்ட் பண்ணும்போது தவறு நிறைய வரும். நீங்க செலக்ஷனை காட் கிட்ட கொடுத்துருங்க. நீங்க பேரண்ட்ஸ் கிட்ட கூட கொடுக்கணும்ன்ற அவசியம் இருக்குதோ இல்லையோ, ஆனா காட் கிட்ட கொடுத்துருங்க. காட் உங்களுடைய விஷயத்துல கரெக்டா செலக்ட் பண்ணி கொடுப்பார். ஓகேவா? பாருங்கன்னா பைபிள்ல யோசுவா குறித்து பாக்குறோம். அவன் தேவனுடைய ஆலயத்திலேயே தங்கி இருப்பதையே அவன் நாடினான், அதையே தெரிந்து கொண்டான் என்று வசனம் சொல்லுகிறது. தாவீதை குறித்து பாக்குறோம். தாவீது ஒரு வார்த்தை அழகா சொல்லுவார் பாருங்களேன். சங்கீதம் 84ல 10வது வசனத்துல தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில தங்கி இருப்பதையே தெரிந்து கொண்டேன். அப்போ சில விதமான பிள்ளைகள் வந்து ஆவிக்குரிய பிள்ளைகள் எல்லாம் தெரிந்து கொள்ளுறதுல கவனமா இருந்தாங்க. என்னுடைய விஷயம், நான் யுத்தத்துக்கு போறேன் அப்படின்னா நான் காட் கிட்ட உட்கார்ந்து போலாமா வேணாமான்னு செலக்ட் பண்ணி ஆண்டவர் சொல்ற விஷயத்தை நான் செய்வேன். தாவீது இருந்தார். அதே மாதிரி யோசுவா வந்து காட் கிட்ட அவர் வந்து ஆலயத்துல அமர்ந்திருந்ததுக்கான காரணம் என்னன்னா, நம்ம வந்து எது செஞ்சாலும் காட் என்ன சொல்றாரோ அதை செய்வோன்ட்டார். இப்போ செலக்ஷன் ரொம்ப முக்கியம்னா நாமளா எடுக்கிறதோட மத்தவங்க சொல்றதை விட காட் முன்னாடி உட்கார்றது ரொம்ப அவசியம். ஆமென். பாருங்க, செலக்ஷன் தப்பா பண்ணனுடைய லைஃப் பயங்கரமான ஒரு பாதிப்பு உண்டாச்சு. சோ புதிய ஏற்பாட்டுல இங்க ஒரு விஷயத்தை நம்ம பாக்குறோம். பார்த்தோம்னா ஒரு தப்பா செலக்ட் பண்ண ஒரு பர்சன் என்னன்னா, ஒரு தகப்பனுக்கு ஒரு இரண்டு பிள்ளைகள் இருந்தாங்க, பெரியவன் சின்னவன். சோ சின்ன பையன் என்ன பண்றான், அவங்க அப்பா கிட்ட போய் பயங்கரமா சண்டை போடுறான். டாடி நீங்க வந்து எனக்கு வந்து என்னுடைய சொத்தெல்லாம் பிரிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு அவன் வந்து பயங்கரமா சண்டை போடுறான். உடனே அவங்க டாடி பாக்குறாரு, ஓகே அவன் சொத்தெல்லாம் கொடுத்துட்டாரு. இப்போ அவன் சண்டை போட்டு சொத்து வாங்கினது தப்பா ரைட்டான்றதுல ஒருவேளை அது கரெக்டா கூட இருக்கட்டும். ஆனா அந்த வாங்கினதை அவன் என்ன பண்ணிருக்கணும், ரெட்ட தனியா அவன் மாத்தி இருக்கலாம். இல்ல அவன் ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம், அவன் ஒரு வீடு வாசல் வாங்கியிருக்கலாம். அப்படி பண்ணிருந்தா அது கரெக்டா இருந்திருக்கும். ஆனா அவன் என்ன பண்ணிட்டான்னா, அந்த பணத்தை வாங்கிட்டு தப்பான ஒரு விஷயத்தை அவன் செலக்ட் பண்றான். தப்பான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவன் வந்து செலக்ட் பண்றான். தப்பான ஒரு இடத்தை செலக்ட் பண்றான். அவன் என்ன பண்றான், அந்த பணத்தை எல்லாம் வாங்கிட்டு தூர தேசத்துக்கு போய் தன் நண்பர்களோட தவறுதலான ஒரு லைஃப் அவன் என்ஜாய் பண்றான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, எல்லா ஆஸ்தியும் அழிஞ்சு போகுது. அவன் கூட இருக்கிற யாருமே அவன் கூட இல்ல. எல்லாருமே அவனை விட்டு செதறி போயிடுறாங்க. செதறி போனதுக்கு அப்புறம் அவனுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஏன்னா கையில இருக்கிற பணம் எல்லாம் செலவழிஞ்சிடுச்சு. அவன் ஃபியூச்சர், நல்ல ஒரு ஃபியூச்சரை வந்து செலக்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலையில தப்பா செலக்ட் பண்ணதுனால அவன் பணம் போய், அவன் ஃப்ரெண்ட்ஸ் போய், அவனுடைய உறவு போய், அவனுடைய பேரண்ட்ஸ் போய், எல்லாரும் போயிட்டாங்க. இப்ப தனியா அவன் மாட்டிக்கிட்டு இப்ப எங்க இருக்கிறான்னா, அவன் வந்து ஒரு பன்றி மேய்க்கிற இடத்துல போயிருக்கிறான். அவனுக்கு பசி அதிகமா வருது. பசிக்கிறப்போ அந்த பன்றி சாப்பிடுற சாப்பாடு, அந்த சாப்பாடை கொடுக்கறதுக்கு கூட அவனுக்கு யாரும் இல்ல. அது சாப்பிட்டு வயிற்று ரொப்பலாம்ட்டு அவன் ரெடி ஆகுறான். அதை கொடுக்க கூட அவனுக்கு அந்த இடத்துல இல்ல. அப்போ அவன் ஃபீல் பண்றான், ஐயோ எங்க டாடி வீட்டுல, நான் வாசிக்கிறேன் பாருங்களேன் அந்த இடத்துல லூக்கா
15ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல, அவன் புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரன் எத்தனையோ பேர் பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேனே என்று அவன் தான் தவறுதலே அப்போதான் புரியுது. அது வரைக்கும் அவனுக்கு அது புரியல. புத்தி எப்ப வருது தெரியுமா? பன்றி கிட்ட உட்கார்ந்து இருக்கும் போதுதான் வருது. ஐயோ, எங்க வீட்டுல இருக்கிற வேலைக்காரங்க எல்லாம் ரொம்ப நல்லா சாப்பிடுறாங்களே, ஆனா எனக்கு இன்னைக்கு பன்றியோட சாப்பாடு கூட கிடைக்கலையே அப்படின்னு அவனுக்கு அந்த ஒரு அறிவு ஞானம் அப்பதான் வருது. சோ உடனே எழுந்து அவன் தகப்பன் கிட்ட போறான். இங்க பாருங்க, இன்னைக்கு ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கிறீங்க. நீங்க செலக்ட் பண்ற விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி நம்ம காலேஜ பார்த்து பார்த்து செலக்ட் பண்றோமோ, எப்படி நம்ம ஸ்கூல்ஸ பார்த்து பார்த்து செலக்ட் பண்றோமோ, அதே மாதிரி உங்களுடைய ஃபியூச்சரை, உங்களுடைய லைஃப நீங்க பார்த்து லீட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கீங்க. செலக்ஷன் தப்பா போச்சு, செலக்ஷன் தவறுதலான ஒரு முடிவு போயிட்டீங்க, தப்பான ஃப்ரெண்ட்ஸை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, சோ இந்த கெட்ட குமாரன் அழிஞ்சு போனது போல நாமும் அழியிற ஒரு சூழ்நிலை வரும், எல்லாத்தையும் இழந்துருவோம் ஒரு சூழ்நிலை வரும். அது மாத்திரம் இல்லாம லைஃபையும் தப்பா நம்ம செலக்ட் பண்ண கூடாது. செலக்ஷன்ஸ்ல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். சோ நீங்க விட்டுட்டீங்கன்னா எல்லாமே போயிடும். பாருங்க, இவன் விட்டுட்டான், எல்லாத்தையும் இழந்துட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு புத்தி வருது. அப்புறம் அவங்க அப்பா கிட்ட போறான். இன்னைக்கு நீங்க எப்படிதமா இருக்கணும்? சோ உங்க லெவல்ல நீங்க முதல்ல எடுக்கும் போதே, செலக்ஷன் பண்ணும் போதே காட் கிட்ட போயிடுங்க. இல்ல, என் டாடி கிட்ட போறேன், எங்க அப்பா நீங்க என்ன சொல்றீங்களோ நான் செய்யறேன். இந்த பர்சனை நான் யோசிச்சுட்டு இருக்கேன், நான் இந்த காலேஜை யோசிச்சுட்டு இருக்கேன், நான் இந்த ஸ்கூலை யோசிச்சுட்டு இருக்கேன், இந்த சப்ஜெக்ட் நான் பண்றேன், பண்ணலாமா தப்பா என்னன்ட்டு காட் கிட்ட உங்க செலக்ஷனை கொடுத்துருங்க. அவர் உனக்காக செலக்ட் பண்ணுவார். தாவீதுக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் அமைத்து கொடுத்தார். யோசுவாவுக்கு ஆண்டவர் நேர்த்தியான ஒரு காரியத்தை அமைத்து கொடுத்தார். உங்களுக்கும் அவர் அமைத்து கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். செலக்ஷனை கவனமா செய்யணும். யார்கிட்டயும் போய் நிக்காதீங்க, காட் கிட்ட நில்லுங்க, தேவனுடைய ஆலயத்துல இருங்க. அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க. நிச்சயமா உங்களுடைய ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கும். காட் உங்க கூட இருப்பார். உங்களுக்காக நான் ப்ரே பண்றேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேளையில என் அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். விசேஷமா ஆண்டவரே ஏசப்பா, செலக்ட் பண்ற விஷயத்துல கவனமாய் செலக்ட் பண்ண கிருபை தாங்க. அது ஃபியூச்சர் ஆகட்டும், ஆண்டவரே ஸ்டடிஸ் ஆகட்டும், ஆண்டவரே ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், என்னவானாலும் கவனமாய் செயல்படும் போது நிச்சயமாய் பிள்ளைகளோடு கூட இருப்பேன். ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும், பாதுகாத்துக்கொள்ளும். தேவையில்லாத குழப்பத்தையும் ஆண்டவரே அப்பா, தேவையில்லாத ஆலோசனைகளை கொடுக்கிற பிசாசை இயேசுவின் நாமத்துல சபித்து கட்டுகிறேன். இப்போதே கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்தும். உம்முடைய ஆலயத்துல அமர்ந்திருந்து உம்மிடத்திலிருந்து ஆலோசனை பெற்றுக்கொள்ள இந்த பிள்ளைக்கு கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.